செவ்வாய்க்கு குரு நட்பு கிரகம் தான். அப்போ மேஷத்துக்கும் மீனத்துக்கும் நல்லாவே ஒத்து போகும். அதுக்கும் மேலே மீனம் குருனோட ராசியாக இருந்தாலும் நல்ல புத்திசாலிகள், நல்ல அறிவு இருக்கும், திறமை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், பேசக்கூடிய தன்மை இருக்கும், இயற்கையாகவே நிறைய நல்ல குணங்கள் இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு, ஒரு மீன ராசி நட்பு கிடைக்குதுன்னா விடக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லா நேரத்துலையும் அந்த பிள்ளைங்க உண்மையாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விட்டு கொடுக்கறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே உண்டு. ஆனால் எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அந்த ஸ்டேஜுக்கு மேலே இவங்களால டாலரேட் பண்ண முடியாது அப்படின்றது உண்மை. ஏன்னா குருனோட ராசி இதுவும் ஆண் ராசிமா. ஆண் ராசி அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ஆளுமை அப்படின்றது மீனத்துக்கும் உண்டு. ஸோ அடுத்ததாக மேஷ ராசி என்பவர்கள் மீன ராசியை திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் எப்படி இருக்குமா? பொதுவாக மீனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னம்மா குருனோட ராசி. அப்போ செவ்வாய்க்கு குரு நட்பு கிரகம் தான். அப்போ மேஷத்துக்கும் மீனத்துக்கும் நல்லாவே ஒத்து போகும். அதுக்கும் மேலே மீனம் குருனோட ராசியாக இருந்தாலும் நல்ல புத்திசாலிகள், நல்ல அறிவு இருக்கும், திறமை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், பேசக்கூடிய தன்மை இருக்கும், இயற்கையாகவே நிறைய நல்ல குணங்கள் இருக்கும். அதுக்கும் மேலே மீனத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனம். லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். வாழ்க்கை வாழ்வதற்கு தானே. இதில் என்னத்த கஷ்டத்தை, சோகத்தை அதெல்லாம் உட்காந்து சோக இதெல்லாம் படிச்சு ஜாலியாக இருக்கலாம்ப்பா, எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் நம்ம ஜாலியாக இருக்கலாம்ப்பா அப்படின்ற எண்ணம் டிஃபால்ட்டாக இருக்கும் மீனத்துக்கு. ஓகேங்களா? வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு, ஒரு மீன ராசி நட்பு கிடைக்குதுன்னா விடக்கூடாது அப்படிம்பாங்க. ஓகே. ஏன்னா எல்லா நேரத்துலையும் அந்த பிள்ளைங்க உண்மையாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மீனமும் மேஷமும் முதல்ல பார்த்திங்கன்னா ரகசியாதிபன் வீதத்தில் ஒத்து போயிடும். பெருசாக யோசிக்க வேண்டாம். ஏன்னா விட்டு கொடுக்குற தன்மை அப்படின்றது மீனத்துக்கு உண்டு. விட்டு கொடுக்கறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே உண்டு. ஆனால் எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அந்த ஸ்டேஜுக்கு மேலே இவங்களால டாலரேட் பண்ண முடியாது அப்படின்றது உண்மை. ஏன்னா குருனோட ராசி இதுவும் ஆண் ராசிமா. ஆண் ராசி. ஓகேங்களா? ஆண் ராசி அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ஆளுமை அப்படின்றது மீனத்துக்கும் உண்டு. நிறைய பேருக்கு மென்டாஸாக வெல்விஷர்ஸாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னா நொந்து போயிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் எத்தனையோ பேருக்கு பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணேன். இந்த எல்லாம் சொல்லும் பள்ளி கழனி பானையில் விழும்பாங்க பார்த்திங்களா, அதுதான் மீனம். எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா புத்தி சொல்கிறத வச்சு மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க விஷயம் அப்படின் போது மனசும் அவங்களுக்கு பேசும். மனசும் புத்திக்கும் ஒரு போராட்டம் அப்படின்றதே வரும். அப்போ மீனம் பார்த்திங்கன்னா முதல்ல திருமணமான கொஞ்ச நாள்லேயே கணவரை புரிஞ்சுப்பாங்க. இப்போ மேஷராசி கணவர் அப்படின்னா அவர் ரொம்ப ஆளுமையான பர்சன். மற்றவங்க முன்னாடி அவரை ஓவர் ரைட் பண்ணி பேசக்கூடாது. தனியாக இருக்கும்போது பேசிக்கினா கூட மேஷத்துக்கு அக்செப்டபிள். ஓகேங்களா? மற்றவங்க முன்னாடி ஓவர் ரைட் பண்ணாங்கன்னா என்ன, இவன் பார்த்திங்கன்னா மனைவி சொல் பேச்சு அப்படியே கேட்குறவனா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. என்னப்பா மதுரையா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு எப்பயுமே சிதம்பரமாக இருக்க தான் பிடிக்கும், மதுரையாக இருக்க பிடிக்காது இல்லைங்களா? பொதுவாகவே ஆண்களுக்கே சிதம்பரமாக இருக்க தான் பிடிக்கும், மதுரையாக இருக்க பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மதுரையை அக்செப்ட் பண்ணி வாழற ஆண்கள் அப்படின்றது கொஞ்சம் தான். சிதம்பரம் நடராஜனோட ஆட்சி, மதுரை மீனாட்சினோட ஆட்சி. அப்போ நாங்கள் ஆண்கள்னாலே எங்களுக்கு நடராஜனோட ஆட்சி தான் வேணும், நாங்கள் தான் டாமினேட் பர்சனாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் பெரும்பாலும். அப்போ மற்றவங்க முன்னாடி நம்ம இங்கே மதுரையினோட ஆட்சி, அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு தான் அவன் எல்லாம் செய்வான் அப்படின்ற பேரை எடுக்க மேஷம் விருப்பப்படாது. அப்போ அதையும் இவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? என்ன மீனத்துக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. there's a time to eat, there's a time to play, there's a time to sleep அப்படின்ற மாதிரி எல்லா ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், நார்ம்ஸ், கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. மேஷம் அப்படி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதில் ஒரு கிளாஷ் வரும். பிள்ளைங்க வளர்க்குறதுல ஒரு கிளாஷ் வரும். பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸு, பாடி பில்டிங்கு, அவங்களோட லுக்கு இதெல்லாம் மேஷம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். படிப்பு, அறிவு, ஞானம் இதெல்லாம் மீனம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ படிப்பு இருந்தால் மட்டும்தான் பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்ற எண்ணம் டிஃபால்ட்டாக மீனத்துக்கு உண்டு. படிப்பு என்ன படிப்பு, ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போயிட்டு என் பையன் எம்பிபி சீட் வாங்கிட மாட்டானா, இது மேஷத்துக்கு நினைப்பு. அப்போ இந்த குழந்தைங்க சார்ந்து ஒரு சலசலப்பு ரெண்டு பேருக்கும் வரும். புரியுதுங்களா? குடும்பம் சார்ந்து ஒரு சலசலப்பு வரும். குடும்பத்தில் சர்டைன் கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு மீனம் நினைக்கும், மேஷம் நினைக்கும். ஆனால் மேஷ ராசி ஆண்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் வேணும். குழந்தைங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து வளர்க்கணும். தனி ரூம் கொடு குழந்தைங்களுக்கு, கம்ஃபர்ட்டாக வள. மீனம் யோசிக்கும், குழந்தைங்க அந்த அடலசன்ட் ஏஜில் தனி ரூம்லாம் கொடுக்கக்கூடாது, நம்ம கண் முன்னாடி இருக்கணும். தனி ரூம் கொடுக்குதுங்கன்னா குழந்தைங்க நாளைக்கு கெட்டுறதுக்கு நம்மளே காரணமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம், சின்ன சின்ன விஷயம் தான். ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்களோட எஜுகேஷன் முதல் கொண்டு, குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைல் முதல் கொண்டு, குழந்தைங்களோட ஃப்யூச்சர் முதல் கொண்டு மீனம் தான் முடிவு பண்ணும். இப்போ மேஷம் மீனம் போது இதில் தான் இவங்களுக்கு கிளாஷ் வரும். அதே மாதிரி இவங்க எப்படி வாழணும்,
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக வாழணும், ரொம்ப ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ், இட்டாலியன் டைல்ஸ், இதெல்லாம் வந்து மேஷத்தினோட ஒரு மைண்ட் செட்டு. ஓகே. ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் இது வந்து மீனத்தினோட ஒரு செட்டு. அப்படி பார்த்தா சுக்கிரன் உச்சமடைய கூடிய வீடும் மீனம் தான். நான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவேன் வீடெல்லாம், ஆனால் அந்த ஒரு பழமை அதில் இருக்கணும், ஓகே, அந்த ட்ரெடிஷன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா ராசி குருனோடது இல்லை, இந்த ட்ரெடிஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இவங்க இந்த மாதிரி ஓகேங்களா, எல்லாமே இட்டாலியிலேருந்து வரணும், ரோம்லேருந்து வரணும், இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. ஆக இந்த எண்ணங்கள், ஆசைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். கிளாஷ் வர்றது குழந்தைங்க விஷயத்தில் கிளாஷ் வரும். ஓகே. ஸோ மீனம் என்ன நினைப்பாங்கன்னா எல்லா உறவும் டிஸ்டன்ஸில் வைக்கும், சேரப்போனால் செடியும் பகை, நீ எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஒட்டிக்காது. அது உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உன் தங்கச்சி, உன் அக்கா, ஏன் தங்கச்சி ஏன் அக்கா வந்தாலும் நீ டிஸ்டன்ஸில் வை. மீஷம் அதை கேட்காது. ஓகே. என்ன பண்ணுவோம், எல்லாருக்கூடயும் ஒட்டிக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ என்ன உங்கள் வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி நம்ம இது பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் கழித்து என்ன வரும் மீனம் யோசிக்கும், மீஷம் அப்படி யோசிக்காது. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னா கோவம் வருதுன்னா, ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துகிறாங்கன்னா கோவம் வருதுன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்திரும் மேஷம். மீனம் அப்படி கத்தாது. நீ ரொம்ப புத்திசாலி, நீ ரொம்ப தெளிவாக வேலை செய்கிற, ஆனால் இந்த விஷயத்தில் லைட்டாக தப்பு பண்ணிட்டு இருக்க, பார்த்து மாற்றிக்கும், தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க ஒரு பாஸாகவே இருந்தால். அப்போ டிஃப்ரென்ஸ் வருது இல்லை, இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பை ஏற்படுத்துமே தவிர மற்றபடி இது நட்பு ராசி ஈஸியாக வாழ்ந்துடும், கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. ஆஹா, சூப்பர். ஓகேம்மா. இப்போ மேஷமும் மீன ராசி என்பவர்களும் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் நல்லதாக இருக்கும்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வழிபாடு பண்ண வேண்டியது அப்படின்றது தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஓகே. வடவாள விருட்சத்தின் கீழே இப்போல்லாம் பிள்ளையார் கோயிலில் கூட தட்சிணாமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஈசனுடைய பல ஸ்வரூபங்களில் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமும் ஒன்று. அவரை நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம் அப்படின்றது உத்தமமான பலன்களை கொடுக்கும். ஓகே, சூப்பர். வந்து மேஷ ராசி கூட இந்த 12 ராசியும் சேர்ந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்ட்டு ரொம்ப அழகாக நம்ம நேரம் இல்லைம்மா, நம்ம நிறைய சொல்லவே இல்லை இன்னும். ஆக்சுவலி என்னன்னா கொஞ்சம் தான் சொல்லி இருக்கோம். கண்டிப்பா சொல்ல முடியல நிறைய, ஏன்னா இதுவே நம்ம 10 நிமிஷத்துக்கு மேல நினைக்கிறேன். ஸோ வந்து அடுத்தடுத்து ரிஷபராசி 12, அடுத்து மீனத்தோட 12, மிதுனத்தோட 12, கடகத்தோட 12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் மாதிரியே வரும். மறக்காம பாருங்க, பார்த்து கண்டிப்பா கமெண்ட் போடுங்க. கண்டிப்பா, ஏன்னா வந்து ஒவ்வொரு ராசியுமே வந்து கம்பெனியன் ஆகும்போது சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு டைம் கொடுக்கல இந்த பிள்ளை. அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து மேஷ ராசி கூட இந்த 12 ராசி பற்றியுமே வந்து தீபா மேம் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களுமே வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து பதிவு பண்ணலாம், எப்படி இருந்தது இந்த எபிசோட் அப்படின்றத. ஸோ மற்ற ராசிகளுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.